கிழக்கு சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்றது. ஈழத்தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான உள்ளக பொறிமுறைகளை நிராகரித்தாலும் வெளியக பொறிமுறைகளை உருவாக்குவதற்கான மூல தத்துவங்கள் எனும் தொனிப்பொருளிலான தொனிப்பொருளில் மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்றது. ஈழத்தமிழர்கள் உரிமைகள் பெறுமென்று எனும் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். ஈழத்தமிழர்கள் உரிமைகள் தொடர்பில் 12 பக்க முன்வரைவு பிப்ரவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை திருகோணமலையில் முரசறியப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் சர்வமத தலைவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பி. அரியநேந்திரன், செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள், ஈழத் தமிழர்கள் உரிமைகள் பெறுமென்றி தமிழ் தேசத்திற்கான இணைப்பாளர் கலாநிதி E.S. ஞானேஸ்வரன், ஈழத் தமிழர்கள் உரிமைகள் பெறுமென்றி மட்டக்களப்பு மாவட்ட பேராளர் ஜீவரட்னம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இதிலும் கொண்டுவரப்படுகிற வரைவு ஐக்கியராட்சி அது நிராகரிக்கப்பட வேண்டும், ஐக்கியராட்சி என்று சுட்டிக்காட்டப்படவும் இல்லை, அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை. வெறுமனே தமிழர்களுக்கு ஒரு சமூக ஒப்பந்தம் ஊடாக ஒரு தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாடு சமூக ஒப்பந்தம் என்று மட்டும் பேசப்படுகிறது. அது ஐக்கியராட்சியை முன்கொண்டு செல்வதற்கான வழியை திறந்து விடுமே தவிர ஒரு பொழுதும் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வரப்போவதில்லை. இவர்கள் சொல்லுகிற மாதிரி சர்வதேச சமூகத்தோடு சேர்ந்து ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் கூட இங்கே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர்கள் ஆதரித்திருக்க கூடாது. ஆனால் ஆதரிப்பதற்கான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. ஆகவே அது தடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கிறோம். உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் நிராகரித்த ஒரு வரலாறு தான் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி ஒரு வரைவை கொண்டு வருவதாக கூறப்பட்டாலும் கூட அதிலே இருக்கின்ற விடயங்கள் என்னவென்றால் பல்வேறுபட்ட தரப்புகள், பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் அந்த விடயங்களை கொடுக்கின்ற போது அவர்கள் எங்களின் அந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி ஏதோ அவர்கள் அந்த வரைவுகளை தட்டி கழிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற காரணத்தினால் கூட நாங்கள் இனி உள்ளக சுய நிர்ணய உரிமையை முழுமையாக நிராகரித்து வெளியக சுய நிர்ணய உரிமைக்கான ஒரு அடித்தளமாக இந்த திருமலை பிரகடனம் அமைந்திருக்கின்றது. அதை ஒரு வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இதை எல்லோரும் ஈழ மக்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான கருத்துக்களை எதிர்வருகின்ற 14ஆம் தேதி மார்ச் மாதத்துக்கு இடையில் அவர்கள் அந்த வெப்சைட்டிலே இணையதளத்திலே அதுக்கான கருத்துக்களை கூறி இறுதி வரைவுக்கு எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். அதே நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை அவர்களுக்கு விட்டிருக்கின்றது என்னவென்றால், இந்த இறுதி வரைவு தயாரிப்பதற்கு முன்பு ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் அதிலும் ஒரு விருப்புகளை அவர்களின் ஒரு ஆலோசனைகளையும் பெற்று அதை இறுதி வரைவு செய்தால் ஒரு நல்லொரு விடயமாக வரும் என்ற ஒரு விடயத்தையும்